சில மனிதர்கள் தற்கொலைக்கு நேராக போவாங்க. இப்படி சாகிறதுக்கு இனி வழியே இல்ல. ஆனா அவங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அதிக சொத்துக்கள் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஆனா ஏன் அவங்க தற்கொலைக்கு நேரா போறாங்கன்னு எது பாத்தீங்கன்னா சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குடும்பத்துல மனைவியால பிரச்சனை, புருஷனால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பெற்றோரால பிரச்சனை. அப்படி இந்த குடும்பங்கள சமாதானம் இல்லாம இருந்தோன்னு அவங்க நேர தற்கொலைக்கு நேரம் போறாங்க. ஒரு பிசினஸ் நம்ம லாஸ் ஆயிட்டு தோத்துட்டோம் சொன்னா உடனே நேர ஸ்ட்ரைட்டா என்ன செய்யறாங்க, தற்கொலைக்கு நேரம் செல்லுறாங்க. இதே ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுற ஆண்டவர் என்ன செய்யறாரு, மாமிசமான அநேக காரியங்களை நேசித்து போற ஜனங்கள் லாஸ்ட்ல கடைசி வர அவனுடைய வாழ்க்கை நரகத்துக்கு எதுவா போகிறது பிள்ளை. ஆனா ஆண்டவருக்கு கூட ஆண்டவர் பற்றி கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற காரம் என்னன்னா பயங்கரமா இருக்கு. நானா என்னுடைய வாழ்க்கையில நானா இதை செய்யறேன், நானா இதுக்கெல்லாம் செட் ஆகி சொல்லுவாங்க, நானா இது செட் ஆகுது என்னுடைய லைஃப்ல, இதெல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது அப்படி சொல்லுவாங்க. எத்தனையோ பிள்ளைங்க 10th 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுவே நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு, பாஸ் ஆகி விட்டுருவாரு. அடுத்து 12th போவாங்க, காலேஜ் போவாங்க, அதை முடிச்சு அடுத்த டிகிரி படிப்பாங்க. அதுக்கு மேல எத்தனையோ பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்க செய்யறத பார்க்கும் போது அவங்களே சொல்லுவாங்க, இந்த நிலைமைக்கு வர காரணம் நாங்கள் இல்ல,